கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் கலாத்தியர் 3:13. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாவத்தின் விளைவு சாபத்தை கொண்டு வருகிறது. ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்தபோது முதல் சாபம் வந்தது. அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு சாபம் தொடர்ந்தது. தலைமுறை தலைமுறையாக வேதனையை கொண்டு வந்தது. யாத்திராகமம் 20:5 வாசிக்கிறோம், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவத்தின் விளைவாக சாபம் வருகிறது. அது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தொடர்ந்து வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, உபாகமம் 23:5 வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம்முடைய சாபங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்றும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் சாபத்தினால் கஷ்டப்படுவார்கள். நாம் தேவனிடம் திரும்பி நம்முடைய பாவங்கள், நம் முன்னோர் செய்த பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை விட்டுவிடும்போது தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.